1952 மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்த தேர்தலின் பொழுது அன்றைக்கு இருந்த மருத்துவ சங்கத்தினுடைய கட்சியும் பிரகாசம் அவர்களுடைய தலைமையிலான கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தல் போட்டார்கள். அவர்கள் பெரும்பான்மை பெற்றார்கள். அந்த கூட்டணி பெரும்பான்மை பெற்றது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கு வகிக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு பதவி ஏற்கக்கூடிய அனுமதி தரக்கூடாது என்று சொல்லி அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆனால் பெரும்பான்மை இல்லாத அன்றைய காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜாவை அழைத்து ஆட்சி அமைக்க வாய்ப்பை அன்றைய ஆளுநர் கொடுத்தார். இது அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தினுடைய நிலைமை. அன்றைக்கே ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டது. ஏனென்றால் அன்றைய காங்கிரஸ் அரசு நேரத்தலைமையான அரசு கம்யூனிஸ்டுகள் ஆட்சி வருவதை விரும்பவில்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா அதிக எண்ணிக்கையில் ஆனால் பெரும்பான்மை இல்லாத கட்சிக்காக இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். ராஜாஜிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் பெரும்பான்மை வைத்திருந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை பெறுவதற்கு வாய்ப்புள்ள கம்யூனிஸ்டுகள் அந்த அனுமதியை பெற இயலாமல் போனது. இதே போன்றதை பல மாநிலங்களில் தொடர்ந்த காரணத்தினால் 1971 கமிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் என்று சொல்லி இந்த ஆளுநர்களுடைய அதிகாரம் குறிப்பாக சட்டசபையிலே யார் ஆட்சி அமைப்பது என்பது குறித்தான ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் மற்றும் மாநில உரிமை குறித்தான ஆளுநர் உரிமை குறித்தான அந்த சட்டங்களை எல்லாம் அதிகாரங்களை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து அவர்கள் ஒரு பரிந்துரைகளை வழங்கினார். அதன் அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பு கூட்டணி அமைத்து பெரும்பான்மை பெற்ற கட்சியை அழைப்பது அல்லது அதிக எண்ணிக்கை வைத்திருக்கக்கூடிய கட்சியை அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பது, அதுவும் இல்லை என்றால் தேர்தலுக்கு பின்னோர் கூட்டணி அமைத்து பெரும்பான்மையை பெறக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பதெல்லாம் நெறிமுறைகள் வகுக்கப்பட்டன. இது 1988 காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் இந்த நெறிமுறைகளை வரையறுத்து கொடுத்தது. அதற்கு பிறகு பூஞ்சி கமிஷன் இது குறித்து பேசி அவர்களும் இதே நெறிமுறை ஏற்றுக்கொண்டார்கள். 1994 நடந்த பொம்மை எஸ்ஆர் பொம்மை அவர்களுடைய, அதாவது கர்நாடகத்திலே ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமை கோரிய எஸ்ஆர் பொம்மைக்கு ஒரு அநீதி நடந்தபொழுது அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார். அப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்வது என்றால், எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ, அதாவது அதிக எண்ணிக்கையான பெரும்பான்மை இல்லாமல் ஒரு தொங்கு சட்டசபை உருவாக்கக்கூடிய சூழலில் எந்த கட்சிக்கு அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களோ அந்த கட்சியை அழைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. ஆளுநர்களுடைய அதிகாரத்தை வரையறுத்துக் கொண்டார். அப்ப இந்த வரையறைப்படி எந்த நடவடிக்கையும் தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஆளுநர் மேற்கொண்டிருந்தால் விஜய் அவர்களுக்கான ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமையை அதிகரித்தார். அப்படி எதுவும் நடக்கல. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் இரண்டு கூட்டணிகளும் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரவில்லை. அவங்க உரிமை அவங்க நான் ஆட்சி அமைக்கணும் கேட்கல. ஆட்சி அமைக்கணும் கேட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் கேட்டிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் உடனடியாக மக்களாட்சி நிலவுவதற்கான வழிமுறை செய்வதுதான் ஒரு ஆளுநரோட வேலை. அப்ப மக்களாட்சி பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பை அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும். பெரும்பான்மையை நிரூபிப்பது என்பது சட்டசபையில் நிரூபிக்க வேண்டிய அதை ஆளுநர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் சபாநாயகர். ஆளுநருக்கு ஒரு கட்சியை பற்றின மதிப்பிடுவதில் எந்த அளவிலும் கிடையாது. அவர் விருப்பத்திற்கு ஏற்ப அவர் அதிகாரத்தை வளைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நடந்து கொண்டார். பெரும்பான்மையை ஆளுநர் நிரூபிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதை சட்டசபையில் நிரூபிப்பது என்பது மக்கள் மனதில் இருப்பதற்கான அடக்கமாகும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்திருக்கு. அவர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பை அவர்களையும் கொடுத்திருக்க வேண்டும். பெரும்பான்மையான அரசை நிறுவுவது என்கின்ற எதேச்சதிகார ஒரு தரத்தை ஆதரவு மேற்கொண்டார். அதுதான் தமிழ்நாட்டில் அந்த எச்சரிக்கையோடு கவனிக்கிறது. இது திமுக அதிமுக தாவேக என்கின்ற கட்சி சார்ந்த அரசியல் நான் பேசுறேன். தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை சார்ந்து பேசுகிறேன். இதனால எல்லா கட்சியும் சூழ்நிலை வரலாம். அந்த இடத்துலதான் தமிழ்நாடு மக்கள் இந்த ஆட்சி அமைக்கின்ற உரிமை குறித்து தெளிவோடு இதை அடைய வேண்டியிருக்கிறது. அவர் தனிநபர் ஒரு ஆளுநர் முடிவு செய்யவில்லை. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்களிப்பின் அடிப்படையில் இந்த கட்சிகளுக்கு இவ்வளவு விகிதத்தில் வாக்குகள் கிடைத்திருக்கின்றன, சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பான்மையோ அல்லது பெரும்பான்மை தவறுகிறார் என்றாலும் அதை சட்டமன்றத்தில் தெரிவித்து மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கப்படும். அதை
கட்சி, மதச்சார்பற்ற ஜனதாதளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் போட்டியிட்ட போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்தார்கள், ஆனால் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இரண்டாவதாக காங்கிரஸ் கட்சி இருந்தது, மூன்றாவதாக மதச்சார்பற்ற ஜனதாதளம் வந்தது. அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு ஆதரவு இருப்பதாக அறிவித்து ஒரு பெரும்பான்மை கணக்கை முன்னிறுத்தினார். ஆகவே சர்க்காரியா கமிஷன்ல இருந்து, பூஜி கமிஷன்ல இருந்து, கமிஷன் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்லப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அடிப்படையில் பார்த்தால் மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கின்ற அதிகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவர்களாக எடுபடிகளாக இருந்த ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு ஆட்சி அமைக்க எடியூரப்பாவை அழைத்து ஆட்சி அமைக்க அனுமதி கொடுத்தார். அது மட்டும் இல்ல, பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு 15 நாட்கள் அதற்கான கால அவகாசம் கொடுத்தார். இது எதுக்கு? அடுத்த கட்சி உடைப்பதற்கான அது கால அவகாசமாக கொடுத்தார். உடனடியாக உச்சநீதிமன்றம் சென்ற பொழுது அந்த 15 நாள் என்பது ஒரே நாளாக குறையும். ஒரே நாள் நிரூபிக்கும், ஒரு நாளா அந்த அவகாசம் நிரூபிக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. இது ஆளுநர் அதிகாரத்தின் மீது உச்சநீதிமன்றம் வைத்து என்ன சொல்றது, கடுமையான ஒரு விமர்சனம். இதுக்கு அப்புறமும் அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சட்டத்தை வளைத்து கொள்வது, தமிழ்நாட்டு பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அதற்கேற்ற முடிவு எடுப்பது என்பது கவர்னர் யாருக்கு வேலை செய்கிறாரு, கவர்னர் என்கிற பதவி யாருக்காக இருக்கிறது கேள்வி தோணும். எந்த கட்சி வேணா இருக்கணும், எந்த கட்சி வேணா இந்த இடத்துல இருக்கணும். ஆனால் இதுல ஒண்ணு சட்ட முறைப்படி வரீங்க, நெறிமுறையே கடைபிடிக்கும். உங்க நெறிமுறை உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்கன்னா பிஜேபி காரங்க வந்து எந்த மாநிலத்துல யார அவங்க விருப்பத்துக்கு அழைக்கிறது, அவங்க விருப்பத்துக்கு நிராகரிக்கிறது ஒரு போக்கை வந்து தமிழ்நாடு அனுமதிக்க கூடாது. இது அனைத்து கட்சிகளும் கண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் நேர்மைக்கு அறிக்கை வைக்கிறோம். இன்றைக்கு பல கட்சிகள் அந்த நிலைப்பாட்டை ஆதரித்திருக்கிறார்கள், அவர்கள் கவர்னருடைய போக்கை கண்டித்திருக்கிறார்கள், வரவேற்கும். தமிழ்நாட்டில் உடனடியாக ஒரு மக்களாட்சி வரணும். இன்றைக்கு யாரையும் அழைக்காம நாளைக்கு கவர்னர் ஆட்சி வருது அப்படின்னா அது மக்களாட்சிக்கு நேர் எதிரான, மக்கள் வந்து ஓட்டு போடாம எங்களுக்கு எந்த கட்சி வேண்டாம் நிராகரிக்கல, ஓட்டு போட்டுருக்கிறாங்க. 3 அணிகளும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் யாரும் முடிவு பண்ணி அனுப்பியிருக்கு. இதை ஒரு நாள் முடிவு பண்ணுவாரா, ஒரு கட்சி முடிவு பண்ணுவாரா? அதுவும் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்து கூட்டணியின் பலத்துல ஒரே ஒரு எம்எல்ஏ பதவி வைத்து பிஜேபி முடிவு பண்றது, பிஜேபி முடிவு பண்ணும். பிஜேபி தமிழ்நாட்டில் யார் வந்து யார் வந்து முடிவு பண்ணுவாங்களா? அப்படிப்பட்ட மோசமான சூழலை அனுமதிக்க கூடாது, தமிழ்நாடு அனுமதிக்க கூடாது. விருப்பு விருப்பம் பார்க்க கூடாது என்பதாக சொல்லு. ஒரே ஒரு எம்எல்ஏ அது கூட்டணி வைத்து அதிமுக பலத்தால் வாங்கி கொண்டு அவர்கள் வந்து இங்க 108 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிற இந்த எதேச்சதிகார போக்கு வந்து அராஜகமான போக்கு, தமிழ்நாடு மக்களினுடைய ஜனநாயகத்தை நசுக்கின்ற போக்கு. இந்த வன்மையா கண்டிக்கணும். இதுல வந்து ஸ்ரீதர் வேம்பு வந்து என்ன பேசியிருக்காரு, அவர் ஆர்எஸ்எஸ் வங்கி அவர் என்ன பேசியிருக்காரு, இப்ப ஆளுநர் ஆட்சி வரணும் பேசியிருக்காரு. ஆளுநர் ஆட்சி வருவதற்கு பத்தியா பரிந்துரை பிஜேபி ஏன் பேசுது? ஏன் பேசுது? ஆளுநர் ஆட்சி யார் கேட்டா? எதுக்கு ஆளுநர் ஆட்சி கொண்டு வரணும்? எது கவர்னர் ஆட்சி திரும்பி வரணும்? மக்களாட்சி தான் வரணும். பாஜக விருப்பப்பட்ட சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான சூழலை பாஜக தன்னுடைய தேர்தலில் மிக மோசமாக கொண்டு போயிருக்காரு. ஒன்று மிக தெளிவாக தமிழ்நாடு சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணியை நாங்க நிராகரிக்கணும்னா பிஜேபி கூட்டணி வாக்களிக்கிற அவசியம் இல்லை என்று முடிவெடுத்திருக்கார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்கள் தாவேக்காவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், பிஜேபி கூட்டணி நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் பிஜேபி கூட்டணி நிராகரித்திருக்கிறார் என்பதான் செய்தி. அதுவும் 4 எம்எல்ஏ வைத்திருந்த பிஜேபி நீங்க ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்கீங்க. அதுவும் ஊட்டியில அதிமுகவினுடைய வலிமையான தொகுதியில் தான் வென்றிருக்காரு. இதான் நிலவை, இதான் பிஜேபி நிலவை. தமிழ்நாடு மக்கள் மத வெறியை நிராகரித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் கலவரம் பண்ணுங்கன்னு சொல்லி அத்தனை அடிச்சாட்டி செய்த அந்த பிஜேபி நிராகரித்திருக்காரு. பிஜேபிக்கு தேர்தலில் பிரச்சாரம் பண்ணது யாரெல்லாம் வந்தாங்க? பிரதமர் வந்தாரு, திருப்பரங்குன்றத்துக்கு போனாரு, அமித்ஷா வந்தாரு, அவர் நகர்புறம் வந்தாரு, மகாராஷ்டிராவுடைய முதல்வர் வந்தாரு. அவர் வந்து என்ன சொன்னார், நீங்க ஓட்டு
வாக்களிக்க மாட்டோம் என்று பேசிட்டார். தெளிவா சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இங்க வந்து யார் ஆட்சி அமைக்கணும் அமைக்கக்கூடாது பிஜேபி முடிவு பண்ணலாம். அதுதான் நாங்க கேட்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப்படணும். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஜனநாயக சக்திகள் இந்த புள்ளியில இருந்தாலும் கவனிக்கும். இந்த புள்ளியில தான் கவனிக்கும். நாளைக்கு ஆளுநர் ஆட்சியை நம்ம தலை பிடிக்கிறதுக்கா? ஆளுநர் ஆட்சி நடந்திருக்கா? நான் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன வேணா செய்வாங்கல்ல, மாநிலத்தில் என்ன வேணா செய்வாங்கல்ல. இப்பவே யோசிச்சு பாருங்க. நேற்று ஒரு நாள் என்ன நடந்திருக்கிறது? அவர் ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி கொடுக்கல. அதே நேரத்தில் மணிலாண்டரி கேஸ் பிஎம்எல்ஏ வழக்கு திரு விஜய் மேல ஏவப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மும்மொழி கொள்கையை முன்வைக்கக்கூடிய பிஎம்சி திட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்தணும்னு ஒன்றிய அரசுடைய கல்வித்துறை கடிதம் அனுப்பியிருக்கு. நான் கேட்கிறேன், ஒரு ஆட்சி அமையல, மக்களாட்சி அமையாதப்ப இத்தனை பிஜேபி கொடுக்கலாம். இது எவ்வளவு அராஜகமான போக்கு. தமிழ்நாடு மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்க? இந்த புள்ளியில் தான் பாருங்க. நீங்க திமுகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவோடு சொல்லியிருக்காங்க, நாங்கள் 6 மாதம் இவர்களுடைய ஆட்சியை அல்லது இவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தை நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம். அப்படி தெளிவா மிக ஜனநாயகமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்படி எல்லாருமே வெளிப்படையாக சொல்றதுக்கு பின்னாடியும் இவர் ஆட்சி அமைக்க விடக்கூடாதுன்னு சொன்னா யார் ஆட்சி அமைக்கிறதுக்காக பிஜேபி விரும்புகிறது என்றால் கவர்னருடைய ஆளுநருடைய ஆட்சியை கொண்டு வந்து அவர் கிட்ட நடைபெற விரும்புதான் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் நான் பேசி முடிச்சதாக அப்புறமேல் அவசரமா அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமைய கவனத்தில் எடுத்துக்கணும் தான் நான் தமிழ்நாடு மக்கள் வேண்டுவதை. நீங்க வாக்களித்து நீங்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் சரியா தவறா எடுத்து நாங்கள் போல எந்த கட்சி தேர்தலுக்கு நாங்கள் போல அது தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மேற்கொண்டாலும் பரப்புரை மேற்கொண்டது. அது பாரதிய ஜனதா கட்சி மக்களால் வீழ்த்தப்பட்டது என்பதிலே நாங்கள் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறோம். அதை அடுத்தபடியாக தமிழ்நாடு யார் ஆட்சி அமைக்கணும் ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற முடிவை தமிழ்நாடு மக்கள் நிராகரிக்கப்பட்ட பிஜேபி முடிவு செய்யக்கூடாது என்பதாக சொல்லுவாங்க. அதுல ஆளுநர் வந்து பிஜேபி சாதகமாக அவங்களுக்கு ஏற்பதை போன்ற ஏற்புடைய நிலையை எடுப்பதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மையான அதிகப்படியான எம்எல்ஏ இருக்காங்கன்னா அவங்க ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கும். அவங்க தங்களுடைய பெரும்பான்மை சட்டசபை நிர்வகிக்கணும். அவங்க நிர்வகிக்கணும். அது ஆளுநர் வேலை இல்லை, பிஜேபி வேலை, ஆர்எஸ் சங்கரியோட வேலை அல்ல. இந்த போக்கை அனுமதிக்க கூடாது. இந்த போக்கு முடிவுக்கு வருவதற்கு தமிழ்நாட்டுடைய ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாடை பாதுகாப்பது என்பது இந்த பிஜேபி தொடர் தாக்குதல் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான அனைத்து கட்டங்களிலும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களது குரலாகவும் எங்களது கோரிக்கையாகவும் சமயத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் முற்போக்கு கூட்டணி இருக்கக்கூடிய யாருமே வந்து ஆதரவு தெரிவிக்காது கேள்விப்பாங்க. அந்த தைரியம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தைரியம் வந்து முற்போக்கு கூட்டணி இல்லையா? காங்கிரஸ் வந்து அவங்க தமிழக வெற்றி கழகத்தோடு போகணும் முடிவு பண்ணி தேர்தல் கூட முடிவு பண்ணி தேர்தலில் கூட திமுகவோட சேர்ந்து கொண்டு பரப்புரையில தாங்கள் வந்து தாவேக்கு எதிராக நிலைப்பாடு எடுப்பதாக காட்டி கொண்டு அதுக்கு பிறகு போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து மற்ற ஜனநாயக அமைப்புகள் ஒரு முடிவெடுக்கிறது என்பது கவர்னர் ஆட்சி நிலை வராமல் இருக்கிறதாக தான் நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் நிலை அப்படி இருக்கு. காங்கிரஸ் அந்த மாதிரி இருக்கு. அவர்களுக்கு வந்து தெளிவா வந்து ஒரு நிலைப்பாடு வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒரு கூட்டணி, வெற்றி பெற்ற பிறகு ஒரு கூட்டணி வைக்கிறது. அதை நாங்கள் எப்படியுமே இருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு தூரம் மாநில உரிமைகளை ரசிக்கிறதோ அதை விட ஒரு படி மேலான ரசிக்க கட்சி தான் காங்கிரஸ். அதான் 1952 சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நடந்தது சொல்லியிருக்கோம். காங்கிரஸ் தான் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இப்ப அதே பத்தி பாரதிய ஜனதா கட்சி செய்யும். தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லை, மாநில கட்சிகள் இது குறித்து முடிவெடுக்கணும் தான் பேசுறாங்க. ஒரு பக்கம் 6 மாச காலம் நாங்கள் வந்து அமைதி காக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல திமுகவும் அதிமுகவும் கூட்டி வைக்கிறத இன்னொரு பேச்சுவார்த்தை நம்ம எடப்பாடி டைம் கிட்ட சொல்லி தகவல் அனுப்பிப்பாங்க. அதிமுக திமுக 2 பேரும் பேசுறதாக 2 கட்சிகள் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. தேசிய ஊடகங்கள் கூட அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. நம்ம ஊடகங்கள் எந்த லட்சங்கள் இருக்கு, தேசிய அளவில் நம்ம பார்த்தோம், பிஜேபி ஊடகங்கள் என்ன அளவுக்கு நம்ம பார்த்தோம். அதனால இந்திய அளவுல ஊடகங்களை நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கல. தமிழ்நாடு ஊடகங்கள பேசலாம். ஆனா இந்த விஷயம் இதுவரைக்கும் 2 கட்சிகளும் அந்த நிலைப்பாடை வெளிப்படையாக சொல்லல. அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாத ஒரு விஷயத்துக்கு நாங்க பேச முடியாது. அதான் அப்படி ஒரு நிலம் அப்படி ஒண்ணு உண்மை 2 கட்சிகளும் பேசுது அப்படின்னா அது ஏற்புடையது. ஒருவேளை அப்படியே
கட்சியில அங்கம் வகிக்கிற கம்யூனிஸ்டுகளோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ பிற கட்சிகளோ ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தெரிவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? அது வந்து அந்த கட்சிகள் ஜனநாயக முறையில அந்த கட்சி தான் முடிவெடுக்கும். விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தமிழ்நாடு நலனுக்கு எது பயன்படும், அதனுடைய கொள்கைக்கு எது சரியானதாக இருக்கும் என்பது அந்த கட்சி தான் முடியும். ஏன்னா அது வலிமையான கட்சி, மக்களை கண்டு சந்தித்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பேசி முடிவெடுப்பதுதான் சரியானதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அவங்க கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ இதர கட்சிகளோ மதச்சார்பற்ற நிலைப்பாடு எடுத்தவர்கள் அவர்கள் தனியா முடிவெடுத்தாங்க. உங்களுடைய ஐடியா என்ன? நீங்க என்ன நாங்க யாரு ஆட்சி அமைக்கணும் நாங்க சொல்றோம் நமக்கு தெரியா இருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு நாங்க போக முடியாது. நான் என்ன சொல்றேன், ஆளுநர் ஆட்சி அப்படின்னு வருதுனால அதை நாங்க ஒருவேளை ஆளுநர் இந்த விஷயத்துல காலம் தாழ்ந்தாருன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னவா நீங்க ஆளுநர் யாரையும் அடைக்காம ஒரு ஆட்சி மக்களாட்சி முறை வரவிடாமல் தடுத்தால் நிச்சயமாக அதற்கு எதிரான போராட்டம் தான் நடக்கும். ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை நான் நிச்சயமா எடுப்போம். அது கட்சி சார்ந்தல்ல, தமிழ்நாடு புதுமை சார்ந்து நிச்சயமா எடுப்போம். ஜனநாயக அமைப்புகளும் அது போன்ற இடத்துக்கு வருவாங்க நான் நினைக்கிறோம்.